Hello friends, welcome to Fantasy Gurudam YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல கொடுங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல உமன்ஸ் பிஎல் WBL நடக்க இருக்கிற 7வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையே நடக்குது அப்படின்னா RCB அண்ட் MI, அதாவது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கும் மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸுக்கும் இடையில இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வைஸ்ல என்னென்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலா வந்து பார்த்துருவோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 21 பிப்ரவரி வந்து நடக்கிறதுக்கு டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் பெங்களூர்ல வந்து நடக்குது. சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூர்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ இந்த ரெண்டு டீமுமே ஆல்ரெடி ரெண்டு மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு வந்து 3வது மேட்ச். அதுல RCB விளையாண்ட 2 மேட்சஸ்லுமே வந்து வின் பண்ணிட்டாங்க. MI பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல லாஸ் பண்ணிட்டாங்க, 2வது மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. இப்போ ரெண்டு டீமுமே வின்னிங்கோட பிளே பண்ண வராங்க. இந்த 3வது மேட்ச்ல யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வீடியோ கடைசியில வந்து பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த மேட்ச் இந்த பிச்சோட ரிப்போர்ட் வந்து பார்த்துருவோம். சின்னசாமி பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லியான ஒரு வெனு தான் சொல்லணும். பவுண்டரி டைம்ஸ்ல ரொம்ப குறுகிலான ஒரு வெனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெனு தான் சொல்லலாம். ஸோ பேட்டிங்கு நல்லாவே ஃப்ரெண்ட்லியா வந்து இருக்கும். பேட்ஸ்மேன் நல்லாவே என்ஜாய் பண்ணி பிளே பண்ணுவாங்க. T20ல ஒரு ஆவரேஜ் ஸ்கோர், அந்த வெனுவோட ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்றவங்க 170 இருந்து ஒரு 180 வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் அந்த மாதிரி தான் வந்து அடிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த வெனுவை பொறுத்தவரைக்கும். இந்த வெனுவுல ஒரு மிடில் ஓவருக்கு அப்புறம், அதாவது ஒரு 10 ஓவருக்கு அப்புறம் வந்து ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட்டிங் இருக்கும். ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் டேஸ் சூஸ் பண்றது அந்த லைனப்ஸ் வந்து கடைசியா வெனுல டேஸ் போட்டதுக்கு அப்புறம் ஜியூ ஃபேக்ட்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேட் ஃபர்ஸ்ட் பண்றதா சைன் பண்றதா ஒரு சூஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இது மோஸ்ட்லி பேட்டிங் ஃப்ரெண்ட்லியான வேணும். அதுல ஸ்பின்னருக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிங் வந்து இருக்கும். ஓகே, அடுத்ததா நீங்க நம்ம XL11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம், மறக்காம இன்ஸ்டால் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல ப்ளே பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் வந்துருக்கும். மற்ற ஆப் நம்ம XL ஆப் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய மணி டிஃபரன்ஸ் வைஸ்ல வர வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம XL11 ஆப்ல எல்லா மேட்சஸ்க்குமே, அதாவது உமன்ஸ் மேட்ச் எல்லா மேட்சஸ்க்குமே 2 லட்ச ரூபாய் பிரைஸ் ஒருத்தவரை மினி கிராண்ட் லீக்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல இந்த மேட்ச்க்கு ஃப்ரீ கிவ்அவேவும் வந்து கொடுத்துருக்காங்க. 10,000 ரூபாய் பிரைஸ் வந்து ஃப்ரீ கிவ்அவே வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரீயாவே நீங்க டீமை மேக் பண்ணி ப்ளே பண்ணலாம். ஸோ நிறைய கிஃப்ட் செஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு வந்து கொடுக்குறாங்க. 10 பேருக்கு iPhone 16, 10ல இருந்து 20 பேருக்கு, 11ல இருந்து 20 பேருக்கு iPad 10th ஜெனரேஷன், 21ல இருந்து 30 பேருக்கு 2000 ரூபாய் கேஷ் பேக் வந்து கொடுக்குறாங்க. இந்த 2000 ரூபாய் கேஷ் பேக்கை உங்களோட XL11 பேலட்ல வந்து ஆட் ஆயிருவாங்க. ஸோ நிறைய கிஃப்ட் வைஸ்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. மறக்காம நம்ம XL11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி இந்த ஆப்ஷன் வைஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். நம்ம XL11 ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்வைட் கோட் FGT. ஓகே, பார்த்தா வெனுவுக்கு வந்து பார்த்துருவோம். ஸோ வெனுவை பொறுத்தவரைக்கும் ஓவராலா 11 மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 4 மேட்சஸ், பேட் செகண்டா பண்ணவங்க 7 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. இதுல ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 152. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் RCB உமன்ஸ் 198 ரன் 3 விக்கெட்ஸ் வரையும் இழந்திருக்காங்க. அது லோவர் ஸ்கோர் குஜராத் கைன்ஸ் உமன்ஸ் தான் 107 ரன்னுக்கு அவங்க 7 விக்கெட்ஸ் வந்து அது மேட்ச் வந்து முடிஞ்சிருக்கு. ஓகே, பார்த்த ரீசன்ட் ரெக்கார்ட் இந்த வெனுவோட லாஸ்ட் 5 T20 கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் ஸ்கோர் 166 அடிக்க வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. டோட்டல் விக்கெட்ஸ் 57 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதுல ஃபாஸ்ட் பவுலருக்கு 26 விக்கெட்டும் ஸ்பின்னருக்கு 31 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. ஸோ ஃபாஸ்ட் பவுலர் கம்பேர் பண்ணும்போது ஸ்பின்னர் ஒரு 5 விக்கெட் எக்ஸ்ட்ரா தான் வந்து எடுத்திருக்காங்க லாஸ்ட் 5 ஓடியை கம்பேர் பண்ணும்போது. இந்த ஹெட்வெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 T20 பார்க்கும்போது ஓவராலா 5 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல RCB உமன்ஸ் 2 மேட்சஸும் MI உமன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 மேட்சஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஹெட்வெட்ல MI உமன்ஸ் கொஞ்சம் டாப் ஆர்ல வந்து இருக்காங்க. பார்த்தா இந்த வெனுல ரீசெண்டா மேட்சஸ், அது லாஸ்ட் சீசன்ல WBL மேட்சஸ்ல நடந்ததுல யார் யார் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது பார்ப்போம். இதுல ஓவராலா ஃபர்ஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா RCB உமன்ஸ் அண்ட் UP வாரியர்ஸ் இவங்க 2 பேரும் பிளே பண்ணியிருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண RCB உமன்ஸ் 198 ரன் அடிச்சு மேட்ச் வந்து வின் பண்ணிருக்காங்க சொல்லுவோம். செகண்டா பேட் பண்ண UP வாரியர்ஸ் 175 ரன்லயே அவங்க 20 ஓவர்ஸ்மே வந்து முடிஞ்சிருக்கு. இதுல ஓவராலா விக்கெட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு 1 விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்ணும்போது 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. ஸ்பின்னர் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 2 விக்கெட், செகண்டா பவுல் பண்ணும்போது 6 விக்கெட் அப்படிங்க கிடைச்சிருக்கு. ஸோ இதுல போறவங்க பார்க்கும்போது செகண்டா பவுல் பண்ணும்போது ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட்டிங் வந்து இருக்கு. ஸோ ஓவரால் நடந்த எல்லா மேட்சஸ்லுமே ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 4 விக்கெட், 5 விக்கெட், 4 விக்கெட். ஸோ ஓவராலா ஃபாஸ்ட் பவுலருக்கு ஃபர்ஸ்ட் பவுல் ஒரு 5 விக்கெட் இருந்து 6 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருது. செகண்டா பவுல் பண்ணும்போது
2 விக்கெட் 1 விக்கெட் இந்த மாதிரி தான் கிடைச்சிருக்கு ஃபாஸ்ட் பவுலருக்கு. அதே ஸ்பின்னர் எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 4 விக்கெட்டும் செகண்டா பவுல் பண்ணும்போது 6 விக்கெட், 1 விக்கெட் செகண்டா பவுல் பண்ணும்போது 2 விக்கெட். ஸோ அதிகபட்சம் செகண்டா பவுல் பண்ணும்போது ஸ்பின்னருக்கு அதிகமான விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஏதாவது 1 or 2 மேட்ச்ல மட்டும்தான் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமான விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இந்த வெனுல லாஸ்ட் சீசன்ல பிளே பண்ணதுல வந்து ஓவராலா ஃபர்ஸ்ட் பேட் பண்றவங்க தான் கிட்டத்தட்ட 2 மேட்ச் வந்து வின் பண்ணிருக்காங்க. செகண்டா பேட் பண்ணவங்க 2 மேட்ச் ஈக்குவலா தான். ஃபர்ஸ்ட் பேட் பண்ணவங்க 2 மேட்ச், செகண்டா பேட் பண்ணவங்க 2 மேட்ச், இந்த மாதிரி தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க 2 டீமுக்கு ப்ராப்பர் 11ஸ்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிற வீட்ல வந்து பாத்துறோம். ஆர்சிபி உமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மிருதி மந்தனா, டேனி வியாட் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. எலிஸ்பெரி, ராகிவ் பேஸ், ரிச்சா கோஸ், கனிகா, ஜார்ஜியா வேர்காம், கிம் கார்ன், எக்தா பெஸ்ட், ஜஸ்தா, ரேணுகா சிங். ஸோ இதுதான் ஆர்சிபி உமன்ஸோட ஒரு ப்ராப்பர் 11ஸா வந்து இருக்கு. அதுதான் மும்பை உமன்ஸ். ஸோ மும்பை உமன்ஸை பொறுத்த வரைக்கும் யாஸ்திகா பாட்டியா அண்ட் ஹைலி மேத்யூஸ் 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. நட்சி ஒப்ரன், ஹர்மன்பிரீத் கவுர், அம்லியா கேர், ஜாஜனா, கமலினி, அமன்ஜித் கவுர், சந்து குப்தா, இஸ்மாயில் அண்ட் ஸோ இதுதான் மும்பை உமன்ஸோட ஒரு ப்ராப்பர் 11ஸா வந்து இருக்கு. இப்போ 2 டீம்ல பிளேயர்ஸ் ஸ்டாட் சைஸ்ல யார் யாருக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி பவுலிங் ஆப்ஷன்ல யார் யார் 4 ஓவர் போடுவாங்க அப்படிங்கறத பாத்துருவோம். மும்பை உமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹைலி மேத்யூஸ் 4 ஓவர், நட்சி ஒப்ரன் 4 ஓவர், அம்லேகர் 4 ஓவர். இவங்க 3 பேருமே 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுறாங்க. அண்ட் இஸ்மாயில் இவங்களும் வந்து 4 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணிடுறாங்க. இதுல அம்ஜத் கவுர் 2 ஓவரும் அண்ட் ஜிடோயா வந்து பாத்தீங்கன்னா 2 ஓவர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல வந்து லாஸ்ட் மேட்ச் பவுல் பண்ணியிருந்தாங்க. சாவ்யா குப்தா இவங்களுக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன்ல 2 மேட்சுமே வந்து கொடுக்கறது கிடையாது. 2 மேட்சுமே சும்மா டீம்ல ஒரு ஆப்ஷனா தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து டிஃபரன்ஸா ட்ரை பண்ணும்போது வேணா ஜடேஜா பொறுத்த வரைக்கும் 2 ஓவரை வந்து குப்தாக்கு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர்தான் ஆர்சிபி உமன்ஸை பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் பார்த்தீங்கன்னா ரேணுகா சிங் 4 ஓவர் அண்ட் எகிடா பெஸ்ட் 4 ஓவர், கிம் கார்த், ஜார்ஜியா வேர்கம் 4 ஓவர். ஸோ இந்த மாதிரி 4 பேருமே 4 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணிடுவாங்க. இதுல ஜோசிதா 2 ஓவரும், கனிகா வந்து 2 ஓவர் அப்படிங்கிற மாதிரி பவுல் பண்ற ஆப்ஷன் வந்து இருக்கு. இவங்க 6 பவுலர்ஸ் இந்த மாதிரி பவுலிங் ஆப்ஷன் தான் வந்து லாஸ்ட் அந்த 2 மேட்சுமே பிளே இருக்காங்க. இங்க பார்த்த 2 டீமுக்கு பிளே சைஸ்ல ஸ்டாட் சைஸ்ல என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பாத்துறோம். யாஸ்திகா பாட்டியை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இவங்க தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்டா இருந்த 2 மேட்சுமே பெருசா ஸ்கோர்ஸ் இல்ல. ஸ்டார்டிங் நல்லாவே இருக்கு, ஒரு நல்லாவே ஸ்டார்டிங் பவுண்டரிஸ் மூலமா ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரகிளா விக்கெட்ஸை வந்து இழந்துடுறாங்க. உங்களோட ஃபார்ம் இவங்க ஒரு ஆவரேஜா ஒரு 20+ ரன் அப்படிங்கிறத எதிர்பார்க்காம ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து அண்ட் விக்கெட் கீப்பிங் மூலமா வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து இந்த உமன்ஸ் மேட்ச் நடந்ததால பெருசா வந்து அவங்க விக்கெட் கீப்பிங் கிடைக்கல. பட் இந்த வேணுல கண்டிப்பா இவங்கள்ட்ட ஒரு 16+ ஃபேண்டசி பேர் அப்படிங்கறது விக்கெட் கீப்பிங் மூலமா எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங்ல வந்து ஒரு 25+ ரன்ங்கிறது ஒரு ஆவரேஜா அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 25+ ரன் அடிக்கிறாங்கன்னா ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட். ஓவராலா இவங்களுக்கு வந்து ஒரு 45ல இருந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிற இந்த மேட்ச் வந்து எதிர்பார்க்கலாம். யாஸ்திகா பாட்டியா பொறுத்து. ஸோ யாஸ்திகா பாட்டியா பொறுத்த ஹெட் வேர்ல 4 மேட்ச் பிளே பண்ணி 25ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் வந்து வச்சிருக்காங்க. வெனுவிலையும் கிட்டத்தட்ட 4 மேட்ச் பிளே பண்ணி 30ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் வந்து ஹெட்டா இருக்கட்டும் வெனுவா இருக்கட்டும் ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் நல்ல சூப்பரான ஸ்கோர் தான் வந்து வச்சிருக்காங்க. யாஸ்திகா பாட்டியா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது 8 மேட்சஸ்க்கு 15ங்கிறது ஆவரேஜும், செகண்டா பேட் பண்ணும்போது 12 மேட்சஸ்க்கு 27ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காங்க. அது ஹைலி மேத்யூஸ் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் ரைட் ஆர்ம் ஆப்ரேட் பவுலர். ரீசன்ட் ஃபார்ம் பேட்டிங்ல பெருசா பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, பட் பவுலிங்ல 2 விக்கெட் அப்படிங்கறத எடுத்திருக்காங்க. பேட்டிங்ல 2லுமே ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆகட்டும் செகண்ட் மேட்ச் ஆகட்டும் 2லுமே கொஞ்சம் இயர்லயே வந்து விக்கெட் வந்துட்டாங்க. அவரது ஒரு 15+ ரோட்லயே வந்து விக்கெட்ஸ் வந்து இழந்துட்டாங்க. அவங்களுக்கு பெருசா வந்து ஸ்கோர்ஸ் கிடைக்கல பேட்டிங்ல. அது ஹெட்டோட பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச் அப்ளை பண்ணி 168 ரன் வந்து அடிச்சிருக்காங்க. 42ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்திருக்கு. பிளஸ் 6 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு ஹெட் வெட்ல. வெளுவுல ஓவராலா 4 மேட்ச் அப்ளை பண்ணி 22ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் வந்து வச்சிருக்காங்க. பிளஸ் 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ வெளுவை பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட வந்து பவுலிங்ல பெருசா ஸ்கோர்ஸ் வந்து விக்கெட்ஸ் வந்து கிடைக்கல. ஓவராலா ஃபர்ஸ்ட் இவங்க பேட் பண்ணும்போது 8 மேட்சஸ்க்கு 25ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் வந்து வச்சிருக்காங்க. பிளஸ் 18 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது 12 மேட்சஸ்க்கு 25ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வச்சு 10 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ ஹைலி மேத்யூஸை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் தான். இந்த மேட்ச் ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கிறது தாராளமா அவங்ககிட்ட வந்து எதிர்பார்க்கலாம். பவுலிங்ல போத் இன்னிங்ஸும் சேர்த்து 1 விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷனை விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அதுதான் நட்சி ஒப்ரன் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்காங்க. பவுலிங்ல 1 விக்கெட் அப்படிங்கறத எடுத்துடுறாங்க.
அன்எக்ஸ்பெக்டா 2 விக்கெட் அப்படிங்கிறது கிடைச்சிருது. நம்ம ஓவராஜா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 1 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங்ல வந்து அவங்களோட ஃபார்ம் வேற லெவல்ல ஃபார்ம்ல தான் வந்து இருக்காங்கன்னு சொல்லணும். பேட்டிங் ஸ்டைல ரொம்ப சேஞ்ச் பண்ணிட்டு நல்லாவே ரிட்டர்ன் ஃபார்முக்கு வந்துட்டாங்க. பேட்டிங்ல ஸ்கோர்ஸ் வந்து பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். அவங்களோட அடி எல்லாமே பவுண்டரி சிக்ஸஸ் கரெக்டா அந்த பாலை காணிச்சு கடைசி வரையும் பார்த்து அந்த பவுண்டரி சிக்ஸ் வந்து ட்ரை பண்றாங்க. கேப் எங்க இருக்கு கரெக்டா தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்தாப்புல அவங்க வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மேட்சும் நட்ஸு அப்படின்றது தாராளமா ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கிறது ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். பிளஸ் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கண்டிப்பா ஸ்மால் லீக்ல போத் நிமிஷமும் சேஃபான பிளேயரா வந்து இருப்பாங்க. ஹர்மன்பிரீத் கவுர் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், பவுலிங் ஆப்ஷன் கிடையாது. நிறைய பவுலர்ஸ் வந்து இருக்காங்க, ஒன்லி பேட்டிங் மட்டும்தான். இவங்க பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துக்குங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்க கண்டிப்பா அவங்க வர டவுனுக்கு ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ஸ்கோர் அடிக்க கூட வாய்ப்புள்ள பிளேயரா வந்திருப்பாங்க. ஏன்னா குயிக் ஃபயர் அடிப்பாங்க, 6 பவுண்டரிஸ். ஏன்னா ஒரு சின்ன டைமென்ஷன் தான், ஒரு பவுண்டரி டைமென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறுக்கலான டைமென்ஷன் தான் அந்த வெறுவை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஹர்மன்பிரீத் கவுர் வந்து கண்டிப்பா ஒரு 40-50+ ஸ்கோர் வரை கூட எதிர்பார்க்கலாம். அதே செகண்டா பேட் பண்றாங்கன்னா 10ல இருந்து ஒரு 15+ ஸ்கோர்ல ஏர்ல விக்கெட் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஹர்மன்பிரீத் கவுரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துட்டு செகண்டா பேட் பண்றாங்கன்னா ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப அடுத்ததா அம்லியாக்கர். ஸோ அம்லியாக்கரை பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், லெக் பிரேக் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ரீசன்ட் ஃபார்ம் மேட்சுக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிடறாங்க. அண்ட் பிளஸ் ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துடுறாங்க. ஒரு 2 விக்கெட் மேட்சுக்கு மேட்ச் ஒரு 2 விக்கெட் ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஸ்கோர் இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு கிடைச்சிருது. ஸோ அம்லேக்கர் சேம் இந்த மேட்சும் வந்து பாத்தீங்கன்னா லெக் பிரேக் பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின்னருக்கு இந்த 10 ஓவருக்கு அப்புறம் போத் இன்னிங்ஸ்மே சப்போர்ட்டிங் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங்ல வந்து ஒரு 20+ ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புள்ள பிளேயரா வந்திருப்பாரு. ஒன் ஸ்மாலுக்கு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஒரு சுத்தமான பிளேயரா வந்து இருப்பாங்க. ஹெட்வெட்ல ஓவரால் 5 மேட்ச் சப்ளை பண்ணி 5 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுத்திருக்காங்க. ஸோ மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படின்னு கிடைச்சிருக்கு ஹெட்வெட்ல. பிளஸ் 20 ரன்ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து எடுத்திருக்காங்க. வெனுல 4 மேட்ச் சப்ளை பண்ணி 7 விக்கெட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் அம்லியாக்கருக்கு நல்லாவே விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருந்திருக்கு. பிளஸ் 39 ரன்ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து எடுத்திருக்காங்க. ஓவராலா அம்லியாக்கரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இவங்க பேட் பண்ணும்போது 17ங்கிறது ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காங்க. செகண்டா பேட் பண்ணும்போது 25ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காங்க. ஓவராலா 17 விக்கெட்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது 17 விக்கெட்ஸும் செகண்டா பேட் பண்ணும்போது 6 விக்கெட். அதாவது ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்கன்னா செகண்டா பவுல் பண்ணும்போது அவங்களுக்கு 17 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 6 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. ஸோ அம்லியாக்கர் இந்த மேட்ச் கண்டிப்பா நீங்க ஸ்மால் ட்ரை பண்ணும்போது ஒரு கேப்டன்ஷிப் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா சஞ்சனா, ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் ஆஃப் பிரேக் பவுலர். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பவுலிங் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி தான் ஒரு ஓவர். ஸோ செகண்ட் மேட்ச் பவுலிங் ஆப்ஷன் கிடையாது. மெயின் பவுலர்ஸ் நிறைய பேர் வந்து இருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் 10 ரன் ஒரு 15 ரன் இந்த மாதிரி தான் வந்து அடிக்கிறாங்க. டக்குன்னு விக்கெட்ஸ் வந்து இழந்துடுறாங்க. ஸ்டார்ட் அப் நல்லாவே இருக்கு, அப்புறம் போக போக கொஞ்சம் சொதப்பிட்டு விக்கெட்ஸ் வந்து இழந்துடுறாங்க. இவங்கள்ட்ட நம்ம ஒரு ஆவரேஜா ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஸ்கோர் வந்து எதிர்பார்க்கலாம். அந்த ஸ்கோர் ட்ரீம் டீம்ல வர ஒரு வாய்ப்பா வந்து இருக்காது. ஸோ கிராண்ட் லீக் ட்ரை பண்றவங்க உங்களுக்கு ஒரு ஆப்ஷனை கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த அம்ஜத் கவுர், ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் ஃபாஸ்ட்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர். மினிமம் ஒரு 2 ஓவர். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ல இவங்க பவுல் மேட்ச் இவங்கள்ட்ட ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட் மேட்ச் ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி பேட்டிங்கா இருக்கட்டும் பவுலிங்கா இருக்கட்டும் பெருசா அவங்கள்ட்ட இல்ல. லாஸ்ட் மேட்ச் மட்டும் ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. மினிமம் ஒரு 2 ஓவர் அப்படிங்கிறத பவுல் பண்றாங்க. ஓகே, இப்ப அடுத்ததா கமிலினி. ஸோ கமிலினியை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல அவங்களோட ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் வந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச் அவங்களுக்கு பேட்டிங் ஆப்ஷன் பெருசா கிடைக்கல, கடைசியில இறங்கி விட்டாங்க. வந்து அவங்க இது பண்ணதுக்கும் ஒரு 4+ ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிட்டாங்க. இன்கேஸ் கமிலினி டாப் ஆர்டர்ல கொண்டு போறாங்க, ஒரு 4th டவுன் ஒரு 4th தேர்ட் டவுன் 4th டவுன் இந்த மாதிரி ஆப்ஷன் வராங்க, இல்ல ஒரு 5th டவுன் இந்த மாதிரி கூட டாப் ஆர்டர்ல வந்து இறக்கி விடுறாங்க அப்படின்னா கண்டிப்பா கமிலின்றது நம்ம ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் வரை கூட எதிர்பார்க்கலாம். இல்ல சேம் இதே ஆப்ஷன்ல தான் வர்றாங்க அப்படின்னா கமிலி பேட்டிங் ஆர்டர் வருவாங்களாங்க பெரிய டவுட். ஸோ கண்டிப்பா கமிலிக்கு பதிலாக நீங்க வேற ஆள் தான் ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். அடுத்த இஸ்மாயில் 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். கண்டிப்பா இந்த மேட்ச் 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ மேட்சுக்கு மேட்ச் ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எடுத்துடுறாங்க. ஆனா அவங்க பவுலிங் ஸ்பெல்ல ரொம்பவே திணறினாங்கன்னு சொல்லணும். அந்த வெனு அந்த மாதிரி சப்போர்ட் இருந்துச்சு. பட் இந்த வெனுல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற அந்த மட்டும் ட்ரை பண்ணுங்க. செகண்டா பவுல் பண்றதா அவங்க எடுத்து அந்த இடத்துல நீங்க வேற பேரை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜோடியா, லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். லாஸ்ட் மேட்ச் 2 ஓவர் பவுல் பண்ணி கொடுத்திருந்தாங்க. அந்த 2 ஓவர்ல பெருசா அவங்களுக்கு விக்கெட் கிடைக்கல. இந்த மேட்ச் அவங்களுக்கு பவுலிங் கிடைக்குமான்னு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. அப்படியே கொடுத்தாங்கன்னா செகண்டா பவுல் பண்ணும்போது அன்எக்ஸ்பெக்டா ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இப்ப பார்த்ததா ஸ்மிருதி மந்தனா.
ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். அவங்க ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்லாம் வந்திருக்கு. இந்த வெனுவிலையும் ஒரு நல்ல ரெக்கார்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த வெனுல ஆவரேஜ் ஒரு 43 அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்மா இருக்கட்டும் வெனுவா இருக்கட்டும் ரெண்டுலயுமே ஒரு நல்ல ரெக்கார்ட் தான் வந்திருக்கு. பட் ஹெட்வர்டை பொறுத்து கொஞ்சம் போரா வந்து பிளே பண்ணிருக்காங்க. 15ங்கிறத ஒரு ஆவரேஜா வந்திருக்கு. ஸோ ஹெட்வர்ட்ல ஒரு 15 ரன். பட் ரீசன்ட் ஃபார்மா இருக்கட்டும் வெனுவா இருக்கட்டும் ரெண்டுமே சூப்பரான ஃபார்ம்ல தான் வந்திருக்காங்க. கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. நீங்க ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது, அதே கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றீங்கன்னா செகண்டா பேட் பண்றாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துங்க. ஒன்னா கிராண்ட் லீக்கு வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ஒரு சூட்டமான பிளேயரா வந்திருப்பாங்க ஸ்மிருதி மந்தனாவை பொறுத்த வரைக்கும். அடுத்த டேனி வயாட், ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட் மேட்ச் ஒரு 42 ரன் அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த 5 மேட்சஸ்ல 2 மேட்ச்ல மட்டும் ஒரு 40+ ஸ்கோருக்கு மேல அடிச்சிருக்காங்க. வெனுவா இருக்கட்டும் ஹெட்வர்டா இருக்கட்டும் இதுதான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். என்னை பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் அந்த 2 சீரீஸ்லயுமே செகண்ட் பேட் பண்ணும்போது அவங்களோட ஓவரால் ஒரு 23 ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் வந்து கிடைச்சிருக்கு. டேனி வயாட் ரெக்கார்ட் சைஸ்ல பார்க்கும்போது செகண்டா பேட் பண்ணும்போது தான் அவங்க அதிகபட்ச ஸ்கோர் வந்து அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஆவரேஜ் ஒரு 15+ ஸ்கோர் அப்படிங்கிறத மட்டும் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ இந்த மேட்சும் செகண்டா பேட் பண்றாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஒரு 50 ஆஃப் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த எலிஸ்பெரி, கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். இப்போ மேட்சுக்கு மேட்ச் ஆவரேஜா ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் அண்ட் பிளஸ் ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பா எலிஸ்பெரி பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு. கண்டிப்பா எலிஸ்பெரி போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஒரு டீம் கேப்டன்ஷிப்புக்கு ஒரு உத்தம பிளேயரா வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா ஒரு விக்கெட் 2 விக்கெட் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் பவுலிங் ஆப்ஷன் இல்ல பேட்டிங் மட்டும்தான் அப்படின்னா கண்டிப்பா பேட்டிங்ல வந்து இவங்க இருக்க ஃபார்முக்கு ஒரு 25ல இருந்து ஒரு 35+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புள்ள பிளேயரா வந்து இருப்பாங்க. கண்டிப்பா ஸ்மால் லீக்ல 75 to 80% வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து போத் டீம்ஸுமே ட்ரை பண்ணிருப்பாங்க. கிராண்ட் லீக்ல நீங்க ஆஃப் சைஸ்ல ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஒரு இம்பார்ட் கொடுத்து செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு 50 ஆஃப் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் இவங்க பவுலிங் ஆப்ஷன் இருக்கு இல்ல பவுலிங் ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா போத் இன்னிங்ஸுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. அடுத்த ரிச்சா கோஸ், விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பினிஷிங் ரோலரே தான் சொல்லணும். விளையாண்ட எல்லா மேட்ச்லயுமே 30+ ரன்ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்கு. ஏன்னா இவங்க வர்ற டவுன் பினிஷிங் ரோலரா தான் வந்து இருக்கிறாங்க. எல்லா பாலும் அடிச்சிடுறாங்க. லாஸ்ட் மேட்சும் கூட கடைசி பால் 6 அடிச்சு மேட்ச் வந்து பவுண்டரி சம்திங் அடிச்சு மேட்ச் வந்து வின் பண்ணி கொடுத்திருந்தாங்க. மேட்சுக்கு மேட்ச் இவங்க தான் அந்த பினிஷிங் ரோல்ல மேட்சை வின் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமா வந்து இருக்காங்க. ஸோ ஆப்போனன்ட் டீமோட விக்கெட் கீப்பர் யாசிகா பட்டியா ரீசன்ட் மேட்ச் ஃபார்ம் வைஸ் ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. டக்குன்னு விக்கெட்டை வந்து இழந்துடுறாங்க. ஸோ டாப் ஆர்டர்ல பேட்டிங் ஆர்டர் வந்துடுறாங்கனால கண்டிப்பா உங்களுக்கு வந்து இம்பார்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா இம்பார்ட் கொடுத்துங்க. ரிச்சா கோஸ் கண்டிப்பா செகண்ட் டவுன் இறங்குறாங்க, அதாவது செகண்டா பேட் வராங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு இம்பார்ட் கொடுத்து நீங்க ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். அதாவது ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா ரிச்சா கோஸ் அதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா ராகவி பெஸ்ட். ஸோ ராகவி பெஸ்ட் பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச் பேட்டிங் ஆப்ஷன் வந்து அவங்க கிடைச்சிருந்துச்சு. அதை அளவை பயன்படுத்திட்டு ஒரு 25+ ஸ்கோர் அப்படின்னு அடிச்சிட்டாங்க. செகண்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டிங் ஆப்ஷன் வந்து கிடைக்கல. ஏன்னா ரிச்சா கோஸ் டாப் ஆர்டர்ல கொடுத்து கடைசி பினிஷிங் ரோல் அப்படின்னு சொல்லி ரிச்சா கோஸ் வந்து அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ பேட்டிங் ஆப்ஷன் வந்து கிடைக்கல. இதை பத்தி ராகவி பெஸ்ட் பேட்டிங் ஆர்டர் வந்தாங்க அப்படின்னா ஒரு 20 வந்து ஒரு 25+ ஸ்கோர் இந்த மாதிரி வந்து எதிர்பார்க்கலாம். வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பெருசா எதுவுமே இல்ல ராகவி பெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்த கனிகா, ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் ரைட் ஆஃப் பிரேக் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ரீசன்ட் ஃபார்ம் பேட்டிங் ஆர்டர்ல வந்து ஒரு குயிக் ஃபயரா ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கிறது அடிச்சாங்க. பிளஸ் ஒரு விக்கெட் அப்படிங்க எடுத்திருந்தாங்க. லாஸ்ட் மேட்ச் பவுலிங் ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. பட் பவுலிங் ஆப்ஷன்ல பெருசா விக்கெட் எதுவும் கிடைக்கல. எல்லாத்துக்கும் டாப் ஆர்டர்ல ஒரு டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா கனிக்காவை தான் சொல்லலாம். ஏன்னா டாப் ஆர்டர்ல கூட ஒரு டபுள் ஆப்ஷன் பிளேயர் கனிக்கா தான் வந்து இருக்காங்க. மினிமம் 2 ஓவர் பவுல் பண்றாங்க. என்னை பொறுத்தவரை செகண்டா பவுல் பண்றாங்க ஒரு விக்கெட் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது கண்டிப்பா பேட்டிங் வார்த்தையான வாய்ப்பு இருக்கு. அதுல ஒரு ஆவரேஜா ஒரு 20+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் கனிக்காவை பொறுத்த வரைக்கும். அடுத்த ஜார்ஜியா வெர்கம், ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் லெக் பிரேக் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. ஸோ லாஸ்டா அந்த 2 மேட்ச்மே பேட்டிங் ஆட வரல. டாப் ஆர்டர் இருக்காங்க குவாலிட்டியான பேட்டிங் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களும் அந்த மேட்ச் வந்து முடிச்சிடுறாங்க. இன்கேஸ் பேட்டிங் ஆர்டர் வந்தாங்க அப்படின்னா ஜார்ஜியா நம்ம ஒரு ஆவரேஜா ஒரு 15+ ஸ்கோர் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். அண்ட் பவுலிங்ல இந்த மேட்ச் கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்லயுமே 2 விக்கெட் அப்படிங்கிறது எடுக்க வாய்ப்புள்ள பிளேயரா வந்து இருப்பாங்க ஜார்ஜியா வெர்கமை பொறுத்த வரைக்கும். அடுத்த கிம் கார்த், ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். லாஸ்ட் மேட்ச் 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிறது கிடைச்சிருந்துச்சு. ஸோ கிம் கார்த்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இவங்க பவுல் பண்ணும்போது 4 மேட்ச்க்கு 3 விக்கெட் அப்படி எடுத்திருக்காங்க. செகண்டா பவுல் பண்ணும்போது 6 மேட்சஸ்க்கு
10 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. ஸோ ஓவராலா ஃபாஸ்ட் பவுலர் ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல ஸ்பெல் கிடைக்கும். பட் கிம் கார்த்தை பொறுத்தவரைக்கும் செகண்ட் ஆஃப் பால் பண்ணும்போது அதிகமான விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இந்த மேட்ச் ஆக்சுவல் செகண்ட் ஆஃப் பால் பண்ணும்போதுன்னா இவங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் பால் பண்ணா 1 விக்கெட், செகண்ட் ஆஃப் பால் பண்ணா கண்டிப்பா 2 விக்கெட் அப்படிங்கிறத கிம் கார்த்துக்கு நம்ம தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்த அகிடா பெஸ்ட் ஸ்லோயர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். லாஸ்ட் மேட்ச் 4 ஓவருமே பவுல் பண்ணி 2 விக்கெட், முக்கியமான 2 விக்கெட்ஸ் இவங்க தான் எடுத்தாங்க அப்படிங்கிறதே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பெல்ல வந்து போல் பண்ணாங்க. லாஸ்ட் மேட்ச் தான் வந்து பிளேயிங்கே வந்து பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து அவங்க பிளே பண்ண கிடையாது. லாஸ்ட் மேட்ச் தான் வந்து லைன் அப்ஸ்ல வந்து இருந்தாங்க. அதை கரெக்டா பயன்படுத்திட்டாங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன், அந்த வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்கணும் அப்படின்ட்டு கரெக்டா பயன்படுத்திட்டு 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருந்தாங்க. சேம் இந்த மேட்ச் செகண்ட் ஆஃப் பவுல் பண்றாங்கன்னா கண்டிப்பா 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் அகிடா பெஸ்ட் பொறுத்தவரைக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது அந்த விக்கெட் கிடைக்குமாங்கிறது கொஞ்சம் டவுட் தான், ஒரு அன்எக்ஸ்பெக்டடான எதிர்பார்க்கலாம். செகண்ட் பால் பண்ணா கண்டிப்பா ஸ்பின்னர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் டாப் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் எகிடா பெஸ்ட் கண்டிப்பா ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இங்கே பார்த்ததா ஜோசிதா ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். 2 ஓவர் மினிமம் 3, ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு 4 ஓவர் சம்திங் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. பெருசா விக்கெட் இல்ல. கடைசி மேட்ச் 2 ஓவர் அப்படி ஆகிட்டாங்க. மேபி இந்த மேட்ச் இவங்க சேஞ்ச் பண்ணிட்டு வேற பேரை கூட உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். எங்கேயாவது இவங்க வந்து ஃபால் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ரேணுகா சிங் தாக்கூர் 4 ஓவருமே பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ரேணுகா சிங் தாக்கூர் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் வந்திருக்காங்க. இந்த வெனுல 5 மேட்ச் பிளே பண்ணி 2 விக்கெட்ஸ் அப்படி எடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்வெட்ல பெருசா விக்கெட் கிடைக்கல, வெனுலையும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி விக்கெட்ஸ் இல்ல. பட் ரீசன்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் வந்திருக்காங்க. ஓவரால இவங்க ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 11 மேட்சஸ்க்கு 8 விக்கெட் கிடைச்சிருக்கு. செகண்ட் ஆஃப் பவுல் பண்ணும்போது 7 மேட்சஸ்க்கு பெருசா விக்கெட்டே கிடைக்கல, 1 விக்கெட் கூட கிடைக்கல. இந்த மேட்ச் சேம் ரேணுகா சிங் தாக்கூர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா கண்டிப்பா 2ங்கிறது 3 கூட எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு ஆவரேஜா ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் அண்ட் 1 or 2 கேட்சஸ் பிடிக்க வாய்ப்புள்ள பிளேயர் வந்திருப்பாங்க. ஒரு 12 ஓரளவு ஒரு 65+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது உங்க பவுலிங்ல இருந்தே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே செகண்ட் ஆஃப் பவுல் பண்றாங்க அப்படின்னா கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துங்க. பட் ஸ்மால் லீக்ல இவங்களுக்கு அந்த விக்கெட் கிடைக்குமாங்க தான் அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் இவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும். ஓகே, இப்போ 2 டீமுக்கு பிளேயர்ஸ் ஸ்டாட்ஸ் வைஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்த்துரும். இப்போ ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் கேப்டன் யார் கொடுக்கலாம், கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் யார் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்மால் லீக் ட்ரை பண்றீங்க பட்சத்துல ஜார்ஜா வேர்கம் ஒரு வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப சுத்தமா பிளேயர் இருப்பாங்க. இந்த மேட்ச் பவுல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அபிஷியல் ரிப்போர்ட் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் டெலிகிராம்ல வந்து நான் சொல்றேன். அப்படி பவுல் பண்ணாங்க அப்படின்னா எலிஸ்பெரி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அது மும்பை உமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் ட்ரை பண்றீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஹைலி மேத்யூஸ் கேப்டன்ஷிப்பும் நட்ஸூர் ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. இந்த மேட்ச் கொஞ்சம் சேஞ்சஸ் தேவைன்னா அம்லியாக்கருக்கு ஒரு கேப்டன்ஷிப்பும் ஹைலி மேத்யூஸ்க்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக் ட்ரை பண்றதுக்கு எல்லாருமே ட்ரை பண்றது இல்லாம கொஞ்சம் டிஃபரெண்ட் ட்ரை பண்ணுவோம். இந்த ஆப்ஷன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதே கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்க பட்சத்துல ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா இஸ்மாயில் கண்டிப்பா ஒரு கேப்டன் ரொம்ப சுட்டமான பிளேயரா வந்திருப்பாங்க. அதே ஆர்சிபி உமன்ஸை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்க அப்படிங்கும் போது ரேணுகா சிங் தாக்கூர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கேப்டன் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. கிம் காத்தோட ஆப்ஷன்ஸ்ல பார்க்கும்போது செகண்டா பவுல் பண்ணுவோம் ஒரு நல்ல ரெக்கார்ட் இருக்கு. அது கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தயார் நினைச்சீங்கன்னா கிம் காத்து கூட நீங்க ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கனிகா மேட்ச் ஒரு 2 ஓவர் அப்படியே பவுலிங் கொடுத்துறாங்க. அவங்க வர்ற டவுனுக்கு கண்டிப்பா ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கிறது அடிச்சிடுறாங்க. சொன்ன பிறகு ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது ஒரு டீம்லயாச்சும் கனிக்காக நீங்க ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.